ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் ஜோ ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃப்ரீ ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸோட செகண்ட் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 3வது ஸ்டிச் ஸ்ப்ளிட் ஸ்டிச் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு எப்பவும் போல் நீடில் த்ரெட் கோர்த்து எண்டில் முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கேப் விட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீடில் பஞ்ச் பண்ணி உள்ளாடி எடுத்து திரும்ப அடிப்பக்கத்தில் வந்து கொஞ்சமாக கேப் விட்டு வெளியே நீடில் எடுத்து ஃபஸ்ட் விட்ட அளவு கேப் விட கொஞ்சமாக கேப் விட்டு எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு விட்டுருக்கோம்ல த்ரெட்டு அதோட நடுவில் பஞ்ச் பண்ணி எடுக்கணும். இதுதான் ஸ்ப்ளிட் ஸ்டிச். நம்ம பேக்லேருந்து ஸ்டிச் எடுத்து ஃப்ரண்டில் வச்சுருக்க தையல் மேலே நடுவில் உள்ளாடி பஞ்ச் பண்ணி எடுக்கிறோம். இன்னும் ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னா பிரிக்கிறது தானே. அப்போது ஒரு ஏற்கனவே ஸ்டிச் பண்ணியிருக்க த்ரெட்டில் நடுவில் விட்டு பிரித்து நடுவில் விட்டு வெளியே எடுக்கிறோம். இந்த மாதிரி கொஞ்சமாக தள்ளி அடிப்பக்கத்தில் இருந்து நீடில் விட்டு வெளியே எடுத்து அதை முன்னாடி உள்ள தையலில் நடுவில் விட்டு பஞ்ச் பண்ணி வெளியே எடுக்கிறோம். இதுதான் ஸ்ப்ளிட் ஸ்டிச். இது நம்ம பார்டர் லைனுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். நம்ம ஒரு இமேஜ் வந்து ட்ரா பண்ணி அதில் போட்டோன்னா அவுட்லைன் போடுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணோன்னா இந்த ஸ்டிச்செல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் வந்துட்டு ஃப்ரீ ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸ் வந்துட்டு ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் வாட்ஸ்அப் குரூப் நம்பர் தரேன். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு இமேஜ் ட்ரா பண்ணி அதில் இந்த ஸ்ப்ளிட் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் முடிக்கிற டைமில் நம்ம நீடில் அடிப்பக்கத்துலேருந்து வெளியே எடுத்து நல்ல டைட்டாக இழுக்காமல் கொஞ்சம் லூஸ் விட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலையாட்டு நீடில் திரும்ப உள்ளாடி விட்டு நம்ம லூஸ் விட்டு வச்சுருப்போம்ல அடிப்பக்கத்தில் கொஞ்சம் த்ரெட்டு நிற்கும்ல அதில் 2-3 வாட்டி நீடியில் சுற்றிட்டு வெளியே இருக்க மேல் பக்கத்தில் இருக்க நூலை இழுத்து விட்டோன்னா கீழே த்ரெட் நீடில் இருக்க த்ரெட் வந்துட்டு டைட் ஆயிரும். அப்புறம் கீழே பிடிச்சி இழுத்திங்கன்னா டைட் ஆயிரும், லாக் விழுந்துடும். நம்ம முன்னாடி ஸ்டிச்சிலலாம் அடிப்பக்கத்தில் வர நூலை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதை 2ஆக பிரித்து நார்மலாக முடிப்பு போடுறோம்ல அது மாதிரி இது வந்துட்டு நம்ம த்ரெட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணாமல் அதிலே எப்படி முடிச்சு போடலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நான் ஒரு ரவுண்டு ஷேப்பில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். நம்ம இதில் ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் நீளமாகவும் அதுக்கப்புறம் எல்லாம் நீடில் விட்டு எடுக்கிறது கொஞ்சம் பக்கத்துலேயே மட்டும் எடுக்கலாம். ரொம்ப தள்ளி தள்ளி போட்டால் பார்க்க நல்லா இருக்காது. கொஞ்சம் பக்கத்துலேயே எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டோன்னா நல்லாயிருக்கும். நீங்களும் ஏதாவது இமேஜஸ் வந்துட்டு ட்ரா பண்ணி அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வேல்யூபிளான சர்டிஃபிகேட்டும் தந்துடுவோம். இது ஒரு 2 மந்த் கோர்ஸ் மட்டும்தான். சரி, முடிக்கிற டைமில் த்ரெட்டை வெளியே எடுத்து பஞ்ச் பண்ணிவிட்டு முடிச்சு போடுறது எப்படின்னு பார்க்கலாம். த்ரெட்டை நீடில் அடிப்பக்கத்தில் இருந்து பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்துட்டு அது பக்கத்துலேயே திரும்ப பஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட் அவுட் எடுத்த நூலை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுருப்போம். அதை அடிப்பக்கத்தில் இருக்க
நீடில் மேலே 2-3 வாட்டி சுற்றிட்டு மேலே நிற்கிற நூலை பிடிச்சி இழுத்துக்கிட்டோன்னா அது டைட் ஆயிரும் நீடிலில். அதுக்கப்புறம் கீழ்ப்பக்கமாட்டு நீடில் பிடிச்சி இழுக்கும்போது அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ லாக் விழுந்துடும். நீங்களும் இந்த மாதிரி லாக் போடுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். குரூப்பில் இருக்கவங்க இந்த ஸ்கொயர் ஷேப்பும் ட்ரை பண்ணி சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.